Morning, guys. I am Sendil New Star. Today, my old memories, friends. இந்த கதையை கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து ரியலி நடந்தது, உண்மை சம்பவம் தான், பொய்யெல்லாம் கிடையாது. 2004 வந்து எங்கள் அக்கா இறந்துட்டாங்க, சித்தப்பா பொண்ணு. அவங்களுக்கு 2 குழந்தை, ஒரு 3.5 வயசு ஒரு குழந்தை, 1 வயசுல ஒரு குழந்தை. சரி, இறந்துட்டாங்கன்றதுனால சித்தப்பா வந்து யாருமே நம்ப மாட்டார். பொதுவாக வந்து மனுஷனையே நம்புறதுக்கு அது யாரையும் நம்ப மாட்டார். அவங்க ஒய்ஃபை நம்ம யாரையும் பேச்சு நம்ப மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பெத்த பிள்ளைங்க, ஒய்ஃபு, யாருடைய அவர் சுயமான புத்தி, அவருக்கு சொல் புத்தி கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவரே யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, இது மாதிரி செத்தவங்க இடத்த வந்து ஆவி பேச வைக்கிறாங்களான்னு சொன்ன உடனே இவர் வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு வெயில் டைமில் அதுவும் திண்டிவனம் பக்கத்தில் ஆவணிப்பூர்ன்ற ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்கே ஏதோ ஏரி மேலே ஏதோ குறி சொல்கிறான்னு போயிட்டு அவன்கிட்ட சொல்லிவிட்டு நேம் எல்லாம் கேட்டு எழுதி வச்சுருந்தாரு, சொல்லிட்டு வந்துட்டுக்கிறாரு. அவர் நைட்டு 10 மணி ஒரு நம்ம வீட்டுக்கு வராரு. சித்தப்பா வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, இந்த சாயந்தரமே நான் பில்லு போட்டு வரும்போது அவர் சொன்னார், நானே வேலை இதுமாதிரி நைட்டு வந்துரு, இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னாரு. சரி சித்தப்பா வரேன் அப்படின்ட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்தான். நான் 10 மணிக்கு அவனை பார்த்துட்டு வந்த உடனே, என்னடா தம்பி என்ன ஊர்றான்னு கேட்டேன். அவன் வந்து சொன்னான், ஆவணிப்பூர்னு சொன்னான். என்னடா இதெல்லாம்னு கேட்டேன். இல்லைண்ணா கூட்டாங்க வந்தான் அப்படின்னா. சரிடா சரிடான்ட்டேன். அவங்கிறது கிளம்பும் போதே பார்த்தினாக்கா அந்த தகுடு எழுதுனான் பார்த்தீங்களா, நேம் அக்கா பேர், அதை எடுத்து என்ன பண்ணான், அந்த இடுப்பில் எடுத்து இங்கேயே வாயில் இங்கே வச்சுக்கிட்டான், இங்கே உள்ளே வச்சுக்கிட்டான். வச்சுக்கிதான் நான் பார்த்துட்டேன். சரி கம்முன்னு விட்டா இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. எனக்கு தெரியும் நானே ஒரு கேடி, எங்கள் சித்தப்பாவும் ஒரு கேடி, எங்கள் சின்னம்மா ஒரு பயங்கரமான ஆள். அப்போ எல்லோரும் 3 பேருமே கேடிக்கிட்ட வந்து அவன் மாட்டிட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போயிட்டு சுடுகாட்டில் போயிட்டு நைட்டு 12:30 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் அங்கே தான் மாடு மேய்க்கும், தூங்குவோம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். சுடுகாட்டை சுற்றி துணி இல்லாமல் சுத்த சொல்கிறான். எங்கள் அண்ணனை, எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பாவை. எங்கள் சித்தப்பா மட்டும் என்ன பண்ணாங்க, லுங்கி அவுத்து போட்டு சுற்றினாங்க. நான் உந்து உந்து சிரிக்கிறோம் நைட்டு 1 மணிக்கு அங்கே. அப்பயும் சொல்கிறாங்க, அவனை கூட்டின்னு வராத அவன் கெடுப்பான்னு சொன்னான். அதேமாரி அவனை கூட்டின்னு வந்துட்டா பாரு சொல்லி சின்னம்மா திட்டினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீ தானே கூட்ட, நானும் அவனை கூட்ட, நீ தானே கூட்டான்னு அவங்க சொன்னாங்க. சிரிப்பு வந்தால் எல்லாம் தான் சிரிப்பாங்கன்னு அவங்க சொன்னாங்க. உடனே சின்னம்மா துணியை அவுத்து போட்டு சுற்றுன்னு சொல்கிறான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நான் சொன்னேன் அதெல்லாம் அவுக்காதான்னு. உடனே அவங்க புடவையை மட்டும் தூக்கி சுற்றி போட்டு ஓரமாக வந்துட்டாங்க. தாலியை கைட்டி போட்டுன்னு சொன்னான். தாலியில் நிறைய கோல்டு இதை கைட்டாதன்னு சொல்லிட்டேன். உடனே அண்ணனை வந்து சுற்ற சொன்னான். அவர் சொன்னார், நான் கைட்டு சுற்றலாம் மாட்டேன், எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, நானும் சொல்கிறதான் கேட்பேன், நீங்கள் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன்ட்டான். உடனே கொஞ்ச நேரம் அதை முடிச்சுட்டு அவ்வளோ பொரி சுண்டல் எல்லாம் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். லைன் டேஸ் கூட போட்டானுங்க சுடுகாட்டில். அதாவது எடுத்து சாப்பிட்லாமான்னு நினச்சேன். ஏன்னா வந்து பொரின்னு அவ்வளோ உசுட்டு எனக்கு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்ன பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டு வந்து என் கிளாஸ்மேட்டு பரமசிவத்தை பொச்சாங்க. அவங்க வீட்டில் லைனாக ஒரு 5 பேர் பொச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு கையை விட்டு நோண்டுறாரு சாமி வந்த மாதிரி. இங்கே தான் அந்த சூனியம் வச்சு இருக்குதுன்னு. இவருன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஆர் சைடாக ஒரு மூஞ்சிக்கிட்ட அப்படி அடிக்கிறது. எங்கள் சித்தப்பா வந்து பந்தத்தை மூஞ்சிக்கிட்ட காட்டுறது. எங்கள் சின்னம்மா எங்களை 2 பேரும் திட்டினாங்க, எதனா பண்ணிட்டு போகிறேன், இடையே விட்டு போங்கன்னு. நாங்கள் போக மாட்டேன்ட்டோம். எப்படின்னா பொய் இல்லை, ஃப்ராடுத்தனம் திருட்டுத்தனத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னு நாங்கள் ஒன்று வீட்லேயே நாங்கள் பேசிட்டோம் 2 பேரும். நெக்ஸ்ட் அவன் வாயில் வைக்கும்போது நான் பார்த்துட்டேன். நான் சொல்லிட்டு சித்தப்பா கிட்ட இது பேருன்ட்டு. என்னடா சொல்கிறேன்னாரு. ஆமாம் சித்தப்பா, போய் ஆள் கூட்டு வந்துரு பாரு மூஞ்சி பேருன்னு சொன்னேன். அவருக்கு அப்பயே உஷாராயிட்டாரு அவரு. நெக்ஸ்ட் வந்து அவன் எடுத்தானா, எங்களை இடையே போகணும். நான் சொன்னேன், தம்பி நாங்கள் இடையே போக மாட்டோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் சாதாரண ஆள் கிடையாது, உன்னை விட பயங்கரமான ஆளுப்பான்னு சொன்ன உடனே அவனுக்கு அசிங்கமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே வாயிலேருந்து நாக்கால தள்ளி இப்படி துப்புனா பாரு. நான் பார்த்துட்டேன், சித்தப்பா அது துப்புனா பாருன்னு பாரு. உடனே இல்லை அவனை விட்டுட்டு சித்தப்பா கேட்டு வீட்டுக்கு வேகமாக நடந்து வந்துட்டாரு. அப்படின்னு நானும் சின்னம்மா அண்ணன் 3 பேரும் அவனை கூட்டிட்டு வந்து, காசு எவ்வளோடா தம்பின்னு கேட்டேன். 5000 கொடுன்னு கேட்டானே. நீ வாயில் துப்பு வந்துருக்கு 5000 எத்தனை பேரை ஏமாற்ற வந்துக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் ஏமாத்தாதீங்கடா. நிறைய பேர் பசங்களை பறி கொடுத்து மன கஷ்டமாக இருப்பாங்க, ஒரு ஆறுதலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போனால் இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாதா தம்பின்னு அட்வைஸ் பண்ணி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு 500 கொடுத்து அனுப்பிச்சோம். சாப்பிட சொன்னதுக்கு அவன் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமாகிடுச்சுல அவனுக்கு, அவன் எப்படி சாப்பிடுவான். அதுதான் ஏமாந்தாருன்னு சொன்னால் பரவாயில்ல. உடனே என்ன பண்ண, அது ஒரு வாரத்துக்கு எங்கள் சித்தப்பா வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். துணி அவுத்து போட்டு சுத்தனையை சுடுகாட்டலன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும். எனக்கு கீழே கேட்பார். அவர் என்ன தான் கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் நான் விடவே மாட்டேன், வெறுப்பேற்றிக்கினே தான் இருப்பான் அவரை. அவங்களும் என் கூட சேர்ந்து சிரிப்பாங்க, சின்னம்மா சிரிப்பாங்க. சிரிக்கிற பாரு அவன் கூட கூடிக்கின்னு அப்படி சொல்லுவார். இப்போ அவர் இறந்து 4 மாதம் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அது போயிடுதுங்களா. உடனே வந்து ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தான்.
அவங்ககிட்ட எங்கள் வீட்டு என்ன வந்து சொல்லி அனுப்பிச்சேன். எங்கள் சித்தப்பா வீட்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அனுப்பிச்சேன் பாருங்க. அவன் நான் அங்கே போய் பதிலுக்கு இது சொன்னானே, எங்கள் சித்தப்பா கிட்ட 2000 காசு வாங்கிக்கின்னு, நிறைய ஒரு 3000 செலவு வச்சுட்டு போய் சேர்ந்துட்டான். நான் வந்தேன் பாரு அன்னைக்கு, "என்ன நான் இவ்வளோ வா சித்தப்பா பிள்ளை இருக்க போகலான்ன பாரு, பில்லுக்கு நாளைக்கு போகலாம். எனக்கு தூக்கம் வருது. நீ மொத போ" அப்படின்னாரு என்ன. ஏன்னா அந்த பதில் எடுக்க போறாங்கல்ல, அவர பாத்திரம் விட்டு போன்னாரு. கடைசியில நான் தான் போய் சொல்லி அனுப்பிச்சேன். நீ என்னையும் போன்றேன்ட்டு. ஒரு 2 நாள் சென்று, "என்னடா பதில் வரும்ன்னு சொன்ன ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போனா ஒண்ணுமே வரலன்னாரு." "நான் தான் சித்தப்பா சொன்னேன். நான் தான் அவன அனுப்பிச்சு விட்டேன்னு பாரு." என்ன அசிங்க அசிங்கமா திட்டிங்க இருந்தாரு. பேடு பேடுன்னு திட்டிட்டு, ஒரே சிரிப்பு எனக்கு. என்னடா இந்த மாரிலாம் திட்டுறாரேன்ட்டு. அதுலேருந்து அவர் யாரையும் நம்ப மாட்டாரு. நானுமே நம்ப மாட்டேன். ஒரு சில விஷயம் நம்புவேன். ஆனா வந்து கடவுள் இருக்கிறாங்க, தெய்வம் இருக்குது தான். ஆனா தெய்வம் சாமி வந்தா நினைவுலாம் யாருக்கும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கத்தியால வெட்டினா கூட தெரியாது. நம்ம உயிர் போனாலும் நமக்கு தெரியாது. அதுதான் ஒரு உண்மையான சாமி. இந்த பொய் புளிவிக்கின்னு ஏமாத்துறது, பித்தலாட்டம், காசு ஏமாத்துறது அதெல்லாம் என்ன பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கு தானே. இது எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஏமாறுறவன் இருக்கிற வரையும் ஏமாத்தவ தான் செய்வான். அதனால யார நம்பி ஏமாறாதீங்க. தெளிவா இருங்க. மக்களே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு கூட போங்க. எல்லாம் சாமி கும்பிடுங்க. ஆனா, அந்த இது அதெல்லாம் எதுவுமே செஞ்சு கிடக்காதீங்க. அதெல்லாம் உங்க காசு தான் வேஸ்ட்டு. நமக்கு நல்ல நேரம் இருந்தா நம்ம நல்லா இருப்போம். நமக்கு கெட்ட நேரம் இருந்தா நம்ம போய் சேர போறோம். யாரும் 100 வருஷம் வாழ போறதில்ல. நீ என்னதான் பண்ணாலும் 100 வருஷம் வாழ போறியா? இருக்கிறவன் இருக்க போறான், போறவன் போறான். போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வாழையடி வாழையா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம செந்தில் நியூஸ் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.